ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க நெக்ஸ்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், த்ரீ சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் கொடுத்துருக்கேன், ரெண்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ ரெண்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள்னா அண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பைப் சிம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆர்னு அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி சிம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் and or are used when we want to test more than one condition and make decisions. இதுக்கு முன்னாடி நம்ம டிசிஷன் மேக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஃப்ளோ சார்ட்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நம்ம வந்து மோர் தேன் ஒன் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும், இல்ல மூணு கண்டிஷனை செக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். நம்ம ப்ரோக்ராம்ல நமக்கு ஒரு ரெண்டு கண்டிஷன் வரணும். என்ன கண்டிஷன்னா வரணும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏல ஒரு வேல்யூ இருக்கு, பில ஒரு வேல்யூ இருக்கு, எக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்குன்னா இப்போ எனக்கு என் ப்ரோக்ராம் எப்போ வந்து ஒர்க் ஆகணும், எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த மாதிரி ஏ கிரேட்டர் தன் பியாவும் இருக்கணும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 10ஆவும் இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல நாம என்ன பண்ணிக்கலாம், அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றப்ப நான் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற சில சந்தர்ப்பத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லுவோம்னா, இங்க பாருங்க, an expression of this kind which combines two or more relational expressions is termed as logical expression. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இல்ல இந்த மாதிரி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். கரெக்டா? சோ நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்ப யூஸ் பண்றோம், நம்ம வந்து டூ ஆர் மோர் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த மாதிரி டூ ஆர் மோர் டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்க மாதிரி ஏ கிரேட்டர் தன் பி அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, இந்த ரெண்டு மாதிரி ரெண்டு இல்ல மோர் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற பட்சத்துல அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேஷனல் பிளஸ் லாஜிக்கல், இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸோ கம்பைன் பண்ணி வர்றதா என்னது, லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். சரி, ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ நான் இங்க நம்ம சி ப்ரோக்ராமிங் இதுக்குள்ள போறேன். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இன்ட் மெயின் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் இல்லை, நான் வந்து கீழே வரேன், ஏதாவது ஒரு வேல்யூ சென்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், நம்ம மெயினுக்குள்ள இந்த மாதிரி கேர்லி பிரேசஸை ஓபன் பண்ணும். ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், இன்ட் போட்டு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏக்குள்ள 5ன்னு வச்சுக்கிறேன், பிக்குள்ள 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம் உள்ள. அதனால நான் என்ன பண்றேன்னா மேல வந்து ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எழுதின வரைக்கும் கம்பைல் பண்ணி பார்ப்போமா? ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், த்ரீ டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், அண்ட் பார்த்தோம், அண்ட் இருக்கப்ப என்ன பண்ணும், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஆர் பார்த்தோம், ஆர் இருக்கப்ப என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்ததா என்ன சிம்பிள் பார்த்தோம், லாஸ்டா நாட்னு ஒரு சிம்பிள் பார்த்தோம். அப்ப என்ன பண்ணும், இந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டிஷனா நான் வந்து என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, என்ன ப்ராப்ளம் நம்ம பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸும் பாசிட்டிவா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாமா, டு செக் வெதர் டூ கிவன் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகே, ஸ்பெல்லிங் போட்டுக்கிறேன்.
ஓகே, இப்போ என்ன பண்ணும், நமக்கு பார்த்தாலே பாசிட்டிவ்னு தெரியுது. ஆனா நமக்கு சி ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மட்டும், அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் இந்த இஃப் கண்டிஷன் இதை பத்திலாம் நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கிட வேணாம். நமக்கு நெக்ஸ்ட் யூனிட்ல முழுக்க முழுக்க இந்த இஃப் எல்ஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இஃப் எக்ஸ்பிளைன் பண்ண போறது. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை, இப்போ இந்த ரெண்டு நம்பரும் பாசிட்டிவ்னு எப்போ சொல்லுவோம், இந்த ரெண்டு நம்பரும் கிரேட்டர் தேன் ஜீரோவா தான் பாசிட்டிவ். கரெக்டா? லெஸ் தேன் ஜீரோ வந்து என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். கரெக்டா? ஓகே, இப்போ நான் என்ன போறேன், இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, சாரி ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ, ஏ வந்து ஜீரோவோட பெருசா இருந்தா பாசிட்டிவ். இது என்னது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர். கரெக்டா? இப்போ எனக்கு இங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, பியும் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கணும். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னது, ரெண்டு நம்பர்ஸும் பாசிட்டிவா செக் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், ஏ கிரேட்டர் தேன் பி போட்டிருக்கோம், பி கிரேட்டர் தேன் பி போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்படின்னாதான் ரெண்டுமே பாசிட்டிவ். கரெக்டா? அப்படி இருக்க பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன், ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். புரியுதா, நம்ம ஏன் ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம்னு, நமக்கு ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், என்டர் தட்டிட்டு இங்க ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்றேன், பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு both A and B are positive போடுறேன். போட்டேனா, போட்டுட்டு இங்க செமிகோலன் போட்டேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஓகேன்னு பார்ப்போமா, கம்பைல் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் பார்க்குறேன், ரன் பண்ணி பார்ப்போமா. ரன் பண்ணி பார்த்தா நமக்கு அவுட்புட் என்ன வரணும், both A and B are positive வந்துருச்சு. ஏன், நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆண்ட் கண்டிஷன் தெரிஞ்சிச்சு. ஆண்ட் கண்டிஷன் எப்போ யூஸ் பண்றோம், இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுமா அப்படின்னு நம்ம செக் பண்றப்ப, ஆகுதான் செக் பண்றப்ப நம்ம ஆண்ட் கண்டிஷன் சூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இதை விட்டுருங்க, வெதர் டூ கிவன் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ்ன்றதை விட்டு வெதர் எனி ஒன் கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு நம்ம ப்ராப்ளம் மாத்திக்கலாம். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் பாசிட்டிவா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏவை -5 வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகே, இப்போ என்னோட கண்டிஷன் என்னது, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்ப்போம், இதை மறந்துருங்க, இதை நான் வந்து அண்டு பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்று நெகட்டிவா இருக்கு, ஒன்று பாசிட்டிவா இருக்கு. இப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா, கம்பைல் பண்றேன், எரர் அடிக்கல. இப்போ நான் ரன் பண்றேன், ரன் பண்றப்ப எனக்கு அவுட்புட்டே வரல. ஏன் எனக்கு அவுட்புட்டே வரல, பிகாஸ் ஒன்று நெகட்டிவ். இந்த இதுல ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று பாசிட்டிவா இருந்தாலே நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மாத்திக்கிறேன், எய்தர் ஏ ஆர் பி இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டுமே பாசிட்டிவா செக் பண்ணாம ஏதாவது ஒன்னு பாசிட்டிவா இருந்தாலே எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு பண்றோம். அப்படிக்க வச்சதுல நான் ஆர் சிம்பிள் போடுறேன். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போமா, ஸ்டாப் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன், நமக்கு எரர் இல்லை, ரன் பண்றேன். இப்போ பாருங்க, எய்தர் ஏ ஆர் பி இஸ் பாசிட்டிவ், நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஏ எக்ஸிக்யூட் ஆச்சு, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நடுவில் என்ன பண்றோம், ஆர் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஆர் சிம்பிள்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே நமக்கு உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் சிம்பிள் யூஸ் பண்றப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே பாசிட்டிவ் ஆகணும், ஆர் சிம்பிள் யூஸ் பண்றப்ப நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தாலே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இப்போ லாஸ்டா நம்ம நாட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, நாட்னா ஒன்றும் இல்லை, இப்போ இதை வந்து நான் ஃபைன் கூட வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். ஓகே, இப்போ நான் இதுல எல்லாம் மாட்டிக்கலாம், ஏ ஈக்குவல்ஸ் பின்னு போடுறேன்.
பின்னு போடுறேன். ஓகே, இப்போ ஏ ஈக்குவல்ஸ் பியா? இல்ல, பி ஏ தனியா இருக்கு, பி தனியா இருக்கு, ரெண்டுமே வேற வேற வேல்யூ இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா செக் பண்ணிடலாமா? கம்பைல் பண்றேன், எரர் இல்ல, நான் ரன் பண்றேன், எனக்கு எதுவுமே வரல அவுட்புட்ல. ஏன் எதுவுமே வரல? ஏன் எதுவுமே வரலன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், ஏவும் பியும் ஈக்குவலா செக் பண்றேன், ஆனா ரெண்டுமே ஈக்குவல் இல்ல, அதனால எனக்கு இது உள்ள எக்ஸிக்யூட் ஆகல. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? நல்லா யூஸ் பாருங்க. இது என்ன ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நாட்ன்றது ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குரிய சிம்பல் போடணும். இப்படின்னா நாட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்றேன். ஓகே, ஆனா இதுக்குள்ள நான் ஆச்சரியக்குரிய போட்டேன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதான் நாட் ஆபரேட்டர். அதாவது இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ற எக்ஸ்பிரஷன் இது, ஆனா நான் உள்ள இந்த மாதிரி ஆச்சரியக்குரிய போட்டேன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் அதை கம்பைல் பண்றேன், இது கூட ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? ஆச்சரியக்குரிய சிம்பல் எடுத்து கொஸ்டின் மார்க் போட்டா எரர், தப்பு அப்படின்னு காட்டுது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் லைக் தட்டா போடக்கூடாது. இஃப் கண்டிஷன் போடுறப்போ நான் என்ன பண்ணும், 2 பிராக்கெட் போடணும். இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து அந்த இஃப் வெல்ஸை பத்தி நம்ம பார்க்கும்போது நல்லா படிப்போம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், கம்பைல் ஆகுதான்னு. கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்களா, எரர் அடிக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷன் போடும்போது எப்பயுமே நம்ம பிராக்கெட் போடணும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கவா? ரன் பண்றேன். இப்போ பாருங்க, ஏ ஈக்குவல்ஸ் பின்னு காட்டுது, பாத்தீங்களா? ஆனா நமக்கு வெளியே இருந்து பார்த்தாலே தெரியுது ஏவும் பியும் வேற வேற நம்பர் இருக்கு. ஏன் ஏ ஈக்குவல்ஸ் பின்னு காட்டுது? ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, நம்ம பார்வைக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஈக்குவல் செக் பண்ற இடத்துல இதுல என்ன அவுட்புட் வருதோ இதோட ஆப்போசிட்டான இதை செக் பண்ண சொல்றோம். அதான் நாட். ஆச்சரியக்குரியனா நாட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதோட ஆப்போசிட்டான விஷயத்தை செக் பண்ண சொல்றோம். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட்டான விஷயத்தை செக் பண்ண சொல்றதுனால ஈவன் தோ நாட் ஈக்குவலா இருந்தாலும் அது என்ன ஆகுது, இது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆண்ட்னா என்ன, ஆர்னா என்ன, நாட்னா என்ன? ஆண்ட்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஆண்டு, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா ஆறு. நாட்னா ஒன்றும் இல்லை, ஒரு 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 கண்டிஷன் இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதோட ஆப்போசிட் திங்க சொல்றதுதான் நாட். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம அடுத்த டாபிக்ல போலாமா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது உங்களுக்கு இந்த அளவுக்கு டீடைல்டா தெரியணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நீங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு பிக் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் சிலபஸ்ல கொடுத்த 6 or 7 டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் போட்டு சும்மா ஒரு 2-3 லைன் எழுதுவீங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் போடுவீங்க, இல்லை ஒரு பாக்ஸ் போடுவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பட் நான் வந்து உங்களுக்கு பியாண்ட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து லாஜிக்கலா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும், இது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இதை கொஞ்சம் நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, ஸோ இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? ஸோ பிட்னா என்ன? நான் என்ன சொன்னேன், நம்ம மெஷினுக்கு வந்து நம்ம கொடுக்குற எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நம்ம மெஷினுக்கு எப்படி கொடுக்குறோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் வேல்யூ போகுது. ஓகே, ஸோ நம்ம அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மேனிப்புலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகே, நம்ம வந்து நார்மலா நம்ம பார்க்குற வேல்யூவை மேனிப்புலேட் பண்றதுக்கு மற்ற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி டைரக்டா நம்ம பிட்குள்ள போய் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்குள்ள போய் மேனிப்புலேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், these operators are used for testing the bits or shifting them right or left. ஸோ நம்ம பிட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் may not be applied to float or double. ஜென்ரலி நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நம்பர்ஸ்க்கு தான் நம்ம ஜென்ரலி யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆல்பாபெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் ஃப்ளோட் ஆர் டபுளுக்கு நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் பாயிண்ட்ல இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜென்ரலி நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஜென்ரலாவே நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பட் மோஸ்ட்லி ஃப்ளோட் அண்ட் டபுளுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ இதுல நமக்கு ஒரு 5 ஆப்ரேட்டர் இருக்கு. ஒன்றும் இல்லை, அங்க நம்ம பார்த்த மாதிரியே தான் இங்க நம்ம என்ன பார்த்தோம், 2 போட்டா ஆண்டு, 2 போட்டா 6 அப்படின்னு பார்த்தோம். இதை ஒன்றும் இல்லை, அதே மாதிரிதான் 2 போடாம 1 போடுவோம். ஓகே, ஒரு ஆம்பர்சன்ட் போட்டா பிட்வைஸ் ஆண்ட். இதுல நான் என்ன போட்டிருக்கேன், வெறும் ஆண்டுன்னு போட்டிருக்கேன். இது என்னன்னு போடணும், பிட்வைஸ் ஆண்ட். ஒரு 1 மட்டும் வந்துச்சுன்னா என்னது, பிட்வைஸ் ஆண்ட். 2 வந்துச்சுன்னா வெறும் ஆண்ட்.
ஓகே. ஸோ இந்த 2 இது வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இது வரப்ப நம்ம பிட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் பிட்வைஸ் அண்ட். இதுல 2 பைப் இருக்க மாதிரி ஒரு பைப் சிம்பிள் வந்தா பிட்வைஸ் ஆர். இங்க இந்த நாட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸான்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததா இதை பாருங்க, ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட். நல்லா இது வந்து நம்ம ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட்க்கும் டிஃபரன்ஸ். நல்லா பாருங்க, இந்த க்ளோஸ்டு ஃபேஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கா, இந்த க்ளோஸ்டு ஃபேஸ் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் லெஃப்ட். ஓகே, இந்த க்ளோஸ்டு ஃபேஸ் ரைட் சைடு இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் ரைட். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னா, நான் படிச்ச காலத்துல நான் எப்படி கன்ஃபியூஸ் ஆனேன்னா, இந்த சைடு பார்க்காம இந்த சைடு பார்ப்பேன், இந்த சைடு பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இது ஷிஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் நல்லா பாருங்க, இந்த ஆரோ மார்க்கு இந்த சைடு போகணும், க்ளோஸ்டு ஃபேஸ் இந்த சைடு போச்சுன்னா ஷிஃப்ட் லெஃப்ட், இந்த பக்கம் போச்சுன்னா ஷிஃப்ட் ரைட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் இருக்கு. இந்த ட்ரூத் டேபிள் நம்ம சில பேர் என்ன பண்ணிருப்போம்னா நம்ம ஸ்கூல்ஸ்லயே படிச்சிருப்போம். ஓகே, இந்த ட்ரூத் டேபிள் மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு PQன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் எடுத்திருக்கேன், அது ஏபியா கூட இருக்கலாம். ஓகே, இதனால எடுத்துக்கலாம், PQன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் இது மூணுக்கும் என்ன வேல்யூன்றது நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஜீரோவா இருந்துச்சுன்னா, ஆண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, எக்ஸ்ஆர் நம்ம தனியா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆண்ட் வந்து ஜீரோ தான். ஓகே, நமக்கு நல்லா தெரியும் ஆண்ட்னாலே 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஜீரோவா இருக்கனால ஜீரோ, இங்க 0 அண்ட் 1 இருக்கு, ஆனா நமக்கு என்ன இல்ல, ரெண்டுமே ஜீரோவோ ரெண்டுமே ஒன்னும் இல்லை, அதனால ஜீரோ. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 1 0 போட்டாலும் நமக்கு என்ன இருக்கு, வேற வேற வேல்யூஸ் இருக்கு, அதனால ஜீரோ. இங்கேயே 1 வந்துச்சுன்னா ரெண்டுமே 1 இருக்கு. ஸோ ஆண்ட்னு நம்ம அங்க பார்த்து அதே லாஜிக் தான், ரெண்டுமே ஒரே வேல்யூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஜீரோ இருக்கனால ஜீரோ, ரெண்டுமே 1 இருக்கனால 1. ஓகே, ஆனா இங்க ஏதாவது 1 0 ஒரு 1 அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், டிஃபால்ட்டா 0 தான் வரும், 1 வராது. ஓகே, இந்த PRQன்றது ஆர் சிம்பிள். ஓகே, ஆர்னாலே உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே நமக்கு என்ன வந்துடும். இங்க பாருங்க ரெண்டுமே ஜீரோ தான் இருக்கு, அதனால நம்ம என்ன போட்டோம், ஜீரோ போட்டோம். ஆனா ரிமைனிங் எல்லாத்துலயும் பாருங்க ஏதாவது மினிமம் ஒரு 1 இருக்கு, மினிமம் ஒரு 1 இருக்கனால நம்ம என்ன பண்றோம், டைரக்டா 1 போட்டோம். ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கும், ரெண்டுமே 1 இருந்தா மட்டும்தான் 1, ரிமைனிங்னா 0 அப்படின்ற ஆண்ட். ஏதாவது ஒரு 1 வந்தாலே இங்க 1 வந்துடும், அது வந்து ஆர் சிம்பிள். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு 1 வந்தா மட்டும்தான் 1 போடுவோம், 2 1 வந்துச்சுன்னா 0 போட்டுருவோம். புரிஞ்சா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆண்ட்ல ரெண்டுமே 1 1 தான் 1, இல்லைன்னா 0. ஆர்ல ஏதாவது ஒரு 1 வந்தாலே நம்ம 1 போட்டுடலாம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ஏதாவது ஒரு 1 வந்தா மட்டும்தான் நம்ம 1 போடுவோம், 2 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த இடத்துல 0 போட்டுருவோம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா, இந்த வேல்யூ நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததா பைனரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த வேல்யூ கேன் பி அப்டேட் யூசிங் த ஃபார்முலா 2 power n போட்டிருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதுறோம். ஓகே, 1 2 3 4 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் போறோம். இந்த நம்பர்ஸை மெஷின் வந்து என்ன எடுத்துக்கிறது, பிட்டா எடுத்துக்கிறது நம்ம சொன்னோம், அதாவது 0s and 1s எடுத்துக்கிறது நம்ம சொன்னோம். ஓகே, அது எப்படி எடுத்துக்கிறது, என்ன மாதிரி 0 1 1 போடுது, ரேண்டமா போடுதா, எப்படி போடுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 power n is equal to 0 1 2. அதாவது லெஃப்ட்ல இருந்து, அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும். ஓகே, எப்பயுமே ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும். ரைட்ல இருந்து லெஃப்ட் போறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ நான் ஒரு பென் எடுத்துக்கிறேன், இதில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ ஸோ நான் என்ன சொன்னேன், n is equal to 0 இருந்து சொன்னேன். ஓகே, இப்போ 2 power 0னா என்னது, anything power 0 is 1. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ எப்பயுமே 1 தான். ஓகே, அடுத்ததா செகண்ட் டிஜிட் வரப்ப 2 to the power of 1, 2 to the power of 1 என்னது, 2 into 2, 2 into 1 என்னது 2. ஸோ செகண்டோட வேல்யூ எப்பயுமே 2. ஓகே, அடுத்ததா 2 இருக்கா, 2 to the power of 3 என்னது, 2 into 2 என்னது 4. ஓகே, ஸோ 2 power 2 4 4. ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல என்ன வரும், 2க்கு அப்புறம் 3 வருமா, அப்ப 2 power 3 என்னது 2 into 2 into 2, அப்ப 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இந்த மாதிரி பவர் வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா என்ன வந்தோம், அடுத்தது வந்து என்ன வரும், 16 வரும், அடுத்தது வந்து என்ன வரும், 32 வரும். ஸோ இந்த மாதிரி வரிசையா ரைட் டு லெஃப்ட் நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே,
இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிருக்கேன், பியோட வேல்யூ 7 போட்டிருக்கேன், பியோட வேல்யூ 7 போட்டிருக்கேன், கியூட வேல்யூ 4 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பியோட வேல்யூ 7ன்றத நான் எப்படி இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், 2 to the power of n ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும். ஸோ n is equal to 0 1 2 அப்ளை பண்ணும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 7ன்றப்ப இந்த 4 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 4 நம்பருக்குள்ளதான் நமக்கு என்ன வருது, 7 வருது. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. நம்ம இங்க இருந்து இந்த டைரக்ஷன் போறனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு இதுல பாருங்க. ஸோ என்ன சொன்னேன், 2 to the power of 0னா 1, 2 to the power of 1னா 2, 2 to the power of 2னா 4, 2 to the power of 3னா 8. ஓகே, இப்போ 7ன்றதை நம்ம இதுல எப்படி அச்சீவ் பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ 8 நம்ம போட முடியாது, 8க்கு சின்ன நம்பர் தான் 7. அப்போ அடுத்த நம்பர் என்னது, 4. ஓகே, இப்போ 4க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. 4 plus 2 என்னது, 6. 6 plus 1 என்னது, 7. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இந்த இடத்துல ஒரு 1 போடுறோம். ஓகே, இதோட வேல்யூ 1. ஓகே, அடுத்து என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு 1 போடுறோம், இதோட வேல்யூ 2. 2 plus 1 3 வந்துருச்சா, ரிமைனிங் என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 1 போடுறோம், இதோட வேல்யூ 4. ஆனா அப்ப 4 plus 2 plus 1 என்னது, 4 plus 2 6, 6 plus 1 7. ஓகே, ஸோ நம்ம நம்மளோட சிஸ்டம்ல சி ப்ரோக்ராம் எழுதும் போது 7 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும், இந்த மாதிரி 0 0 0 0 போட்டுட்டு இந்த இடத்துல 0 1 1 1 சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி Q = 4 பாருங்க, அகைன் இங்க வாங்க, இந்த 8 4 2 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ன்றது டைரக்டாவே இங்க இருக்கு. ஓகே, எங்க இருக்கு, இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து 3வது இடத்துல மட்டும் ஒரு 1 போட்டுட்டு ரிமைனிங் ஃபுல்லா 0 போட்டுக்கலாம். அப்ப இது 3வது பொசிஷன்ல இதோட வேல்யூ பேர் என்னது, 4. அப்ப இதோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நம்ம மெஷின் வந்து இப்படிதான் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுது, கன்சிடர் பண்ணுது, மாத்துது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சொன்னது, நம்ம என்ன பண்றோம், இந்த பிட்ஸ்ல தான் நம்ம வேல்யூவை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரூத் டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அடுத்த ஸ்லைட் போலாமா. இப்போ P is equal to 7 and Q is equal to 4 வச்சுக்கிறோம். இப்போ நான் அதில் மென்ஷன் பண்ணிட்டு P-யோட வேல்யூ என்னது, 111, Q-யோட வேல்யூ 0100. ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நல்லா பாருங்க, AND சிம்பிள் யூஸ் பண்றோம். AND சிம்பிள் நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. AND சிம்பிள் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நமக்கு ரெண்டுமே 1 வந்தாதான் 1, ரிமைனிங் வந்தாலே 0ன்னு பார்த்தோம். கரெக்டா, இந்த ட்ரூத் டேபிள்ல பாருங்க, AND சிம்பிள் யூஸ் பண்றோம், ரெண்டுமே 1 வந்தா மட்டும் தான் 1, இல்லைன்னா 0ன்னு பார்த்தோம். கரெக்டா, அப்ப இங்க வாங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இதனாலே விட்டுருங்க, எல்லாமே 0 0 போட்டுரும். இங்க வாங்க, ரெண்டுமே 0 0. இப்போ பாருங்க, அதாவது நான் தப்பா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐம் சாரி. ஸோ நீங்க எப்பயுமே பார்க்கும்போது இந்த இங்க இருந்து இங்கே தான் போகணும். ஓகே, நீங்க இப்படி போட்டாலும் ஒன்றும் ஆகுது இல்லை, நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ண போறது இல்லை. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா ரைட் டு லெஃப்ட் போறது தான். ஏன்னா நம்ம ரைட்ல இருந்தா அப்படி கால்குலேட் பண்றோம். அப்ப இங்க இருந்து வாங்க. ஸோ 1 0, ஏதாவது ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும் தான் 1. ஸோ இங்க வந்து ஒரு 1 தான் இருக்கு, 0. இங்கேயும் பாருங்க, ஒரு 1 தான் இருக்கு, 0. ஆனா இங்க 2 1 இருக்கு, அதனால இந்த இடத்துல 1 போட்டோமா. அடுத்து ரிமைனிங் எல்லாமே நமக்கு 0 தான் இருக்கு, அதனால 0வா போட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இதோட வேல்யூ என்னது, அகைன் 8421, தேர்ட் டிஜிட்ல தான் நமக்கு வேல்யூ இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னது, 4. ஸோ P and Q 7 and 4ஓட அவுட்புட் என்னது, வெறும் 4 தான். நம்ம இந்த ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றதுல. அதே மாதிரி P or Q, ஓகே, 7 or Q என்னன்னு பார்ப்போமா. இப்போ அகைன் இதே வேல்யூ எடுத்துக்கோங்க. ஆர்ல நமக்கு என்ன கண்டிஷன், ஏதாவது ஒரு 1 வந்தாலே 1 அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டு கன்சிடர் பண்ணுங்க. இதுல என்ன பாருங்க, ஒரு 1 இருக்கா, 1 போட்டோம். இது ரெண்டும் பாருங்க, ஒரு 1 இருக்கா, 1 போட்டோம். இதுலயும் பாருங்க, ஒரு 1 இருக்கு, 2 1 இருக்கு, அதனால இங்க 1 போட்டோம். ரிமைனிங் எல்லாமே 0 இருக்கு, 0 போட்டோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 3 1 வந்திருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4. அப்ப 4 plus 2 plus 1 என்னது, 7. அப்ப நல்லா பாருங்க, P and Q ஓட வேல்யூ 4, P or Q ஓட வேல்யூ என்னது, 7. அடுத்து P XOR Q,
பி எக்ஸ்ஆர்கியூல நம்ம என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு ஒன்று தான் வந்தாதான் ஒன்று போடுவோம், ரெண்டு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம ஒன்று போட மாட்டோம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து வாங்க, இதுல ஒரு ஒன் தான் இருக்கா, ஒன்று போட்டோமா, இங்க பாருங்க ஒரு ஒன் தான் இருக்கா, ஒன் போட்டோம். ஆனா இங்க ரெண்டு ஒன் இருக்கு, ரெண்டு ஒன் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஒரு ஒன் தான் நமக்கு தேவை, அதனால இது ஜீரோன்னு போட்டுக்கிறோம். ரிமைனிங் எல்லாமே ஜீரோ இருக்கு, ஜீரோ போட்டுக்கிறோம். ஓகே, அப்ப இதோட வேல்யூ என்னது, இங்க பாருங்க இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, அப்ப 2 + 1 என்னது 3. அப்ப P XOR Q ஓட வேல்யூ என்னது 3. ஓகே, இப்போ உங்களுக்கு AND or XOR ஓடது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, அடுத்ததா இது ரெண்டு என்னது நம்ம இதுல பார்த்தோம், ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட்னு பார்த்தோம், அதாவது ஷிஃப்ட் பண்றோம். ஓகே, இப்போ நான் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன், P ஷிஃப்ட் லெஃப்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட P ஓட வேல்யூவை லெஃப்ட்ல ஒரு பிட்ஸ் ஒன் டைம் நான் ஷிஃப்ட் பண்றேன், ஒன் டைம். இதுல என்ன போட்டிருக்கேனோ அத்தனை டைம் ஷிஃப்ட் பண்றேன்னு அர்த்தம். ஓகேயா, இப்போ நல்லா யோசித்து பாருங்க, அதாவது நான் எப்பவுமே என்ன சொன்னேன், இப்படிதான் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஷிஃப்ட் லெஃப்ட்ல இப்படிதான் ப்ராசஸ் பண்ண போறோம், இங்க இருந்து இப்படி போட போறோம். ஓகே, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பவுமே லாஸ்ட் ஒன் நம்ம கால்குலேட் பண்றோம். இங்க என்ன இருக்கு, பியோட வேல்யூ என்ன இருக்கு, 0 1 1 இருக்கு. ஓகே, நான் ஷிஃப்ட் லெஃப்ட்னு சொல்றேன். ஷிஃப்ட் லெஃப்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த மொத்த வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைடு ஷிஃப்ட் பண்ண போறோம், லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா ஒன் டைம்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஒன் டைம் ஷிஃப்ட் பண்றோம். ஒன் டைம் ஷிஃப்ட் பண்றப்ப என்ன ஆகுது, இந்த ஜீரோவெல்லாம் விட்டுருங்க, இதுல இருந்தா நமக்கு ஆக்சுவல் வேல்யூவே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஃபால்ஸ், இதெல்லாம் ட்ரூ. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்றோம், இந்த ஒண்ணு இங்க போகும், இந்த ஒண்ணு இங்க போகும், இந்த ஒண்ணு இங்க போகும். புரியுதா? ஸோ அப்படிதான் என்ன பண்ணிருக்கோம், இந்த இதை ஃபுல்லா இங்க வந்துருச்சு. அப்ப லாஸ்டா இந்த இடத்துல எம்டியா இருக்குல்ல, எதுவுமே இல்லை, இது மூணையும் நம்ம இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஒன் பிட் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்ப லாஸ்டா ஒண்ணுமே இருக்கனால இந்த இடத்துல ஜீரோ போட்டோம். புரியுதா? ஒன் டைம் ஷிஃப்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு, பி ஷிஃப்ட் லெஃப்ட் ஒன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒன் டைம் ஒரு பிட் என்ன பண்றோம், இங்க இருந்து இங்க மூவ் பண்றோம். ஓகே, ஸோ இது மூவ் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே மூவ் ஆயிரும். கரெக்டா? ஒரு வேல்யூவா தான் நம்ம மூவ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ டூன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், இது மூணும் இந்த இடத்துக்கு மூவ் ஆகும், இங்க ஒரு ஒன், இங்க ஒரு ஒன், இங்க ஒரு ஒன் வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ நமக்கு ஒன் கொடுத்துருக்கனால இது மூணையும் ஒரு டைம் மூவ் பண்றோம், ஒரு டைம் இங்க இருந்து இங்க மூவ் பண்றோம். அப்ப லாஸ்டா ஒரு இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா, அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜீரோன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ எப்படி எடுக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8. ஸோ இதுல ஒரு வேல்யூ இருக்கா 8, இதுல ஒரு வேல்யூ இருக்கா 8 + 4 என்னது 12, இதுல ஒரு வேல்யூ இருக்கா 12 + 2 என்னது 14. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னது 14. ஸோ இந்த P யோட வேல்யூவை ஷிஃப்ட் லெஃப்ட் ஒன் டைம்ஸ் பண்ணா இதோட அவுட்புட் என்னது 14 வருது. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஷிஃப்ட் ரைட்னா என்னன்னு பார்ப்போம். Q-வை நம்ம ஷிஃப்ட் ரைட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ Q-வை நல்லா பாருங்க, Q-ல என்ன இருக்கு, நமக்கு ஒரே ஒரு ஒன் தான் இருக்கு. ஸோ நமக்கு வேல்யூ எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நம்ம எப்பவுமே ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை தான் பார்க்கணும். ஓகே, அந்த வேல்யூ எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ நமக்கு இதுல பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது பிக்கெஸ்ட் வேல்யூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த மொத்தத்தை இப்படி ஷிஃப்ட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க பார்க்கும்போது நமக்கு வேல்யூ இப்படி இப்படி கூடி பார்க்குறோம். ஓகே, இந்த சைடு தான் ஷிஃப்ட் பண்ண போறோம், அதனால ஷிஃப்ட் ரைட்டுக்கு நம்ம இந்த டைரக்ஷன் இருந்து பார்க்கணும். இந்த டைரக்ஷன் இருந்து பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அக்கியரன்ஸ் ஆஃப் வேல்யூ எங்க வருது, இங்க வருது. இந்த சைடு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அக்கியரன்ஸ் ஆஃப் வேல்யூ ஷிஃப்ட் லெஃப்ட்டுக்கு இங்க வந்துச்சு. ஸோ இப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ, வேல்யூன்றது 1. ஓகே, இந்த 1 என்ன வருது, இங்க வருது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன் டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 1 வந்து என்ன பண்ணும், இங்க இருந்து மூவ் ஆகி இங்க வரும். புரியுதா? அதுதான் நான் போட்டிருக்கேன், இந்த 1 இங்க இருந்து மூவ் ஆகி இங்க வருது. ஓகே, ஸோ கான்சிக்வெண்டா என்ன ஆகும், இந்த இங்க இது மூவ் ஆகுறப்ப இந்த 0 இங்க வரும், இந்த 0 இங்க வரும், இந்த 0 இங்க வரும், இந்த 0 இங்க வரும், இங்க ஒரு இடம் எம்டியா இருக்கும், அது எம்டியா இருக்கனால நம்ம 0ன்னு போட்டுக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரியுதா? ரைட் ஷிஃப்ட் பண்ணி ஒரு 0வை இங்க இருக்க ஒன்னை இங்க கொண்டு வந்துட்டோம். ஓகே, இதுதான் ஒன் டைம் ஷிஃப்ட். இப்போ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், 8421ல 2ல மட்டும் தான் நமக்கு வேல்யூ இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ 2. இப்போ உங்களுக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நல்லா புரியுதா? ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு புரியுது நான் நம்புறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம கோட் பண்ணி பார்த்துருவோமா லைட்டா? ஓகே, நான் வந்து டிஸ்கார்ட் கொடுத்துட்டேன், இங்க வரேன். இந்த கோடை அப்படியே மாற்றுவோம். நான் இந்த இதை ஃபுல்லா மாத்திடுறேன், இதை ஃபுல்லா தூக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், A = 7 வச்சுக்கலாம், B = 4 வச்சுக்கலாமா? ஏன்னா நான் இப்படியே கோத்ரூ பண்ணிக்கிறேன்.
ஓகே 7 and 4 தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம அதுவே பார்த்தாதான் உங்களுக்கு புரியும், அதனால யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு இஃப் கண்டிஷன் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணி போறோம், பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிரிண்டர் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஏ அண்ட் பி போட்டு ஈக்குவல் டு போட்டு percentage d ஸ்லாஷ் n போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், கமா போட்டுட்டு என்ன பண்றேன், ஏ அண்ட் பின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஏ அண்ட் பி. ஓகே, செமிகாலன் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா, நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகேன்னு பார்ப்போம். ஓகே, நான் ரன் பண்ணி பார்க்குறேன். 4 வந்துருச்சு. நம்ம பிபிடியில் போய் ஒர்க்க பார்ப்போமா. ஸோ நம்ம ஆண்ட் யூஸ் பண்றப்ப நான் சொன்ன எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி அது என்ன கொடுத்துருக்கு, அவுட்புட் 4னு கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் வருது, பட் பேக் எண்ட்ல நம்ம எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி நம்ம ஆர் கண்டிஷன் பார்ப்போமா, இதோட வேல்யூ 4 வந்துச்சு. கரெக்டா? அடுத்து அதே மாதிரி ஆர் கண்டிஷன் பார்ப்போமா, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், ஆர் சிம்பிள் போடுறேன். ஓகே, ஸோ இங்கேயும் ஆர் சிம்பிள் போடுறேன். ஆர் வந்துச்சுன்னா என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே ஒரு நம்ம பார்த்துக்கலாம், ஆர் வந்துச்சுன்னா என்ன அவுட்புட் வருது, 7 வருதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நமக்கு அவுட்புட்ல 7 வரணும் இந்த இடத்துல ஆருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு கம்பைல் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஓகேன்னு, எல்லாம் ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ பாருங்க, ஏஎன்பி ஏஆர்பி, ஏஆர்பிக்கு என்ன வருது அவுட்புட், 7 வருது. புரியுதா? 7 வருது, தெரியுதா? அப்ப நம்மளோட அவுட்புட் கரெக்ட். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்ஆர் பார்த்தோம். எக்ஸ்ஆரோட வேல்யூ என்னது, 3. ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் டைப் பண்ணா நேரம் ஆகும்னு சொல்லி தான் நான் அப்படி போட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரிமைனிங் எல்லாமே செக் பண்ணிடுவோமா, ஒவ்வொன்றா பார்த்தா நமக்கு டைம் ஆகுதுல்ல. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இது என்னது எக்ஸ்ஆர் மாற்றிக்கலாமா. ஸோ இதில் என்ன பிரச்சனை, இந்த சிம்பிளை தேடுறது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இதை போட்டோமா. அடுத்தது 2 பார்ப்போம். இதில் என்ன போட்டிருக்கோம், லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் 2 இருக்கா. ஸோ இதையும் இங்கே போட்டுருவோமா, என்ன போட்டலாம், இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒன் டைம்ஸ் மூவ் பண்ணோம், இந்த வேல்யூ 1 டைம்ஸ் மூவ் பண்ணோம். இதில் பியோட வேல்யூவை நம்ம ரைட் ஷிஃப்ட் 1 டைம்ஸ் மூவ் பண்ணோம். இது எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ஸோ என்ன பண்ணும், இதுக்கேற்ற மாதிரி நான் இங்கேயும் மாற்றணும். ஓகே, நான் இங்கே இது நான் உங்களுக்கு நான் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சொல்லித்தரேன். பட் இதை நல்லா பார்த்துக்கோங்க, டபுள் கோர்ஸ்ல போட்டிருக்க எல்லாமே அப்படியே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது வந்து இது கால்குலேட் பண்ணாது, இதுதான் கால்குலேட் பண்ணும். ஓகே, இதை நான் ரன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், ஏ அண்ட் பி ஈக்குவல் டுன்னு போட்டு ஒரு வேல்யூ காட்டும். கரெக்டா? ஸோ டபுள் கோர்ஸ்குள்ள நான் போட்டிருக்க எல்லாமே எனக்கு அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும், இந்த சைடு போட்டிருக்கதான் கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, ஸோ நான் ஏன் 2 டைம்ஸ் போறேன்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். இப்போ இங்க போட்டுட்டு இதை போட்டு. ஓகே, இப்போ நம்ம பிபிடியில் போய் ஒரு வேல்யூ பார்த்துருவோமா, இதுக்கு 3, இதுக்கு 14, இதுக்கு 2. அப்போ இதுக்கு 3, இதுக்கு 14, இதுக்கு 2. ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்புட்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3, 14, 2. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். 3 வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வேற வருது. ஏன் வேற வருது செக் பண்ணி பார்ப்போமா. ஏன் வேற வருது நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் வேற வருது, நாம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம 1 டைம்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1 டைம் ஷிஃப்ட் பண்ணாம நம்ம 4 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணுவோமா, 1. அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம், பிஏ செக் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றோம், ஏவை அகைன் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், பி டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இங்கே ஏதாவது கரெக்டாக பண்ணிட்டு இங்கே ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், 1 or 2 டைம்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம லாஜிக்கலி தப்பு பண்றது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம். கரெக்டா? அதாவது டைப்ஸ் ஆஃப் எரர்ல பார்த்தோம், லாஜிக்கல் எரர்னு பார்த்தோம். அதாவது சின்டெக்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டோட வேற அவுட்புட் வரும். ஏன்னா நம்ம லாஜிக்கலா ஒரு தப்பு பண்ணிருப்போம்.
நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றா இருக்கும், நம்ம வேற மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறீங்க, லாஜிக்கல் எரர். ஓகே, நான் ஆக்சுவலி இன்டென்ஷனலாக பண்ணலை, பட் எப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக வந்துருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதான்னு பார்ப்போமா? இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, 342 வந்துருச்சா? நம்ம கரெக்டான வேல்யூ போட்ட உடனே நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு கோடிங் எக்ஸாம்பிள் பார்த்தேன். பட் நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஜஸ்ட் லைக் தட் நான் இப்படி போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், இந்த பேக் எண்ட்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.